ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பேஸ் ப்ரொபல்சன் டாபிக் நம்ம ஜிடிஜேபி 5th யூனிட்டாக இருக்குது. அதை ரிவைஸ் பண்ணுவோம். இப்போது 4th யூனிட்டில் நம்ம 2 விதமான இன்ஜின் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று ஏர் பிரீத்திங், இன்னொன்று வந்து நான் ஏர் பிரீத்திங். இந்த ஏர் பிரீத்திங் இன்ஜினில் வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ளே பறக்கும், வளிமண்டலத்துக்குள்ளே பறக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து எரிபொருளை எரிச்சுக்கணும். ஆனால் இந்த நான் ஏர் பிரீத்திங் இன்ஜினில் அட்மாஸ்பியரை விட்டு வெளியில் போயிடும் ராக்கெட்டு இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட். அது என்ன செய்யும் அப்படின்னா, அங்கே வெளியில் போகிற வரைக்கும் ஃபியூவல் எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணால் எடுத்துக்கலாம். பட் வெளியில் போன பிறகு நமக்கு ஃபியூவல் எரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனையும் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது ஆக்சிடைசர் அப்படின்றது ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த ஏர் பிரீத்திங் இன்ஜின் வந்து நம்ம ஏரோப்ளைன், ப்ரொப்பல்லர், ஜெட் ப்ரொபல்ஷன், ரேம் ஜெட்டு, பல்ஸ் ஜெட் இன்ஜின் வகைப்படுத்தலாம். உதாரணம் வந்து நான் ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸுக்கு ராக்கெட் இன்ஜின்ஸ். இது வந்து ஆம்பியன்ட் ஏர் இருக்கிறதுக்குள்ள தான் ஒர்க் பண்ண முடியும். பட் நான் ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸ் வந்து வேக்யூம்லையும் ஒர்க் பண்ணும். இங்கே ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து லிமிட்டட், இங்கே வந்து லிமிட்டேஷன் கிடையாது. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் ஏர் பிரீத்திங் ப்ரொபல்சன் இன்ஜின்ஸுக்கும் நான் ஏர் பிரீத்திங் ப்ரொபல்சன் இன்ஜினுக்கும். ஸோ இப்போ நம்ம 4th யூனிட்லேயே ஏர் பிரீத்திங் படிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் ஏர் பிரீத்திங் ப்ரொபல்சன் இன்ஜின். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் இன்ஜின். ஸோ நான் ஏர் பிரீத்திங் இன்ஜின் அப்படின்னாலே மெயினாக ராக்கெட்டு. அப்போது ராக்கெட் இன்ஜினை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம்? ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எம்ப்ளாய்டு இந்த 4 வகை இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரொப்பலண்ட்ஸ் யூஸ்டு. அப்போ ப்ரொப்பலண்ட்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஃபியூவல் ப்ளஸ் ஆக்சிடைசர். ஸோ ஃபியூவலை தான் இங்கே நம்ம வந்து ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லிக்யூடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். அதாவது திரவப்பொருள் அப்படி இல்லைன்னா திடப்பொருள். அப்ளிகேஷன்ஸ், பயன்பாட்டு வகையில் நம்ம எப்படி அதை கிளாசிஃபை பண்ணலாம்? ஸ்பேஸ் அப்ளிகேஷன், மிலிட்ரி, வெதர், ஏர்கிராஃப்ட், இது மாதிரி நிறைய இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ், கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஎஸ்ஆர்ஓ வந்து சேட்டிலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ராக்கெட்ஸ் மேலே அனுப்புகிறாங்க. அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1 வந்து குறிப்பிட்ட தூரம் மேலே போன பிறகு பிரிஞ்சு கீழே விழுந்துடும், கடலில் விழுந்துடும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து தேவையான உயரத்துக்கு அது கொண்டு போயிடும் அந்த சேட்டலைட்டை. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டேஜ் வேஸ்ட்டாக கடலில் விழுகிறத வந்து திரும்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி அதை பிடிச்சிட்டாங்க. எங்கே அப்படின்னா ஸ்டார்லிங்க்கு, எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் வந்து அதை திரும்பி விழுகிறத கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ அது வந்து வேஸ்ட் ஆகாது, திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜஸ். சிங்கிள் ஸ்டேஜ், மல்டி ஸ்டேஜ். ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் இருக்கும், ஒரு சில மல்டி ஸ்டேஜ் இருக்கும். அடுத்து அதோட சைஸ் அண்ட் ரேஞ்ச், அதை பொறுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஷார்ட் ரேஞ்ச் குறைந்த தூரத்துக்கு பயணம் பண்ணுறது, லாங் ரேஞ்ச் நெடுந்தூரத்துக்கு பயணம் பண்ணுறது, அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை ஒரு 6 மார்க் 8 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் என்ஜின்ஸ் அப்படின்றது. அடுத்து சில கோஎஃபிஷியன்ட், பெர்ஃபார்மன்ஸ், வெயிட் ஃப்ளோ கோஎஃபிஷியன்ட், த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட், இம்பல்ஸ் டு வெயிட் ரேஷியோ, இது எல்லாமே கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது போக சில இந்த ஃபார்முலாஸ், இது போக சில ஃபார்முலாஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் ஃபைலாக வச்சுருக்கிறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. 4th யூனிட் மாதிரியே இந்த யூனிட்லேயும் வந்து டேட்டா புக்கில் நம்ம சார்ந்து நம்ம பண்ண போகிற கிடையாது, சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாஸ் வந்து
நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். மேபி சில டேட்டாஸ், அதாவது ஆல்டிடியூட் உயர போகும்போது என்ன இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் என்ன, டென்சிட்டி அப்படின்னு. பட் ராக்கெட் அப்படின்றது இதையும் தாண்டி போகுது, வளிமண்டலத்தையும் தாண்டி போகுது. அப்போது இதில் வந்து டேட்டா புக் அதிகம் யூஸ் பண்ண தேவை இருக்காது 5th யூனிட்டில். இப்போ இந்த வெயிட் ஃப்ளோ கோஎஃபிஷியன்ட் சிம்பிள் CW, அதுக்கு ஃபார்முலா. த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட், அதுக்கு ஃபார்முலா. இம்பல்ஸ் டு வெயிட் ரேஷியோ IWR, அதான் இருக்குது, அதுக்குள்ள ஃபார்முலா. இந்த ஜீட்டானா என்ன, WPனா என்னன்னு கொடுத்துருக்கு. இந்த ஸ்லைடில் இந்த W.P, P0, A*, இதெல்லாம் என்னன்னு நான் கொடுக்கல, கிளாஸில் நடத்தும்போது சொல்லியிருக்கிறேன். ஃபார்முலா இதெல்லாம் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த W.Pனா என்ன, P0னா என்ன, A*னா என்ன, இது வேற ஒன்றும் இல்லை, வெயிட் ஃப்ளோ ரேட் ஆஃப் ப்ரொப்பல்லண்ட், அவ்வளோதான். அது மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. இது த்ரஸ்ட் F, ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நான் அதை டீப்பாக பலடி இன்னொருக்கா சொல்ல விரும்பலை. இந்த ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்து கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று ரேஷியோ டிஃபைன் பண்ணுறாங்க. இட் இஸ் ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் ஜெட் வெலாசிட்டி டு த த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட். எஃபெக்டிவ் ஜெட் வெலாசிட்டி அப்படின்னாலே CJ, த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட் போன ஸ்லைடில் பார்த்தோம் CF, ரெண்டுக்குள்ள விகிதம், அதாவது ரேஷியோ. இந்த அடிப்படை ஃபார்முலாவை இந்த 3 விதமாக எழுதிக்கலாம் நம்ம. இதுக்கு டெரிவேஷன் தனியாக இருக்குது, பட் அதெல்லாம் வேண்டாம். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டி V*ன்றதை கொடுக்குது. சரி, அடுத்து இந்த ராக்கெட்டோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே வந்து இதை உபயோகிக்கிறாங்க அப்படின்னா, ஏர்கிராஃப்ட்டு, மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்டு, இதில் நிறைய இருக்குது. இதெல்லாம் கிளாஸில் சொல்லியிருக்கிறேன். தியரி கொஸ்டினில் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. இதில் உள்ளே போய் நான் திரும்பவும் ஒவ்வொன்றா டீப்பாக சொல்ல விரும்பலை, டைம் டிலே ஆகும், அதனால் அதை சொல்ல விரும்பலை இங்கே. அடுத்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்றது சுற்றுப்பாதை வேகம். ஆர்பிட்னா அந்த சுற்றுப்பாதை. இதுக்கு உதாரணம் அப்படின்னா, நம்ம இப்போ சேட்டலைட்டு ISRO இப்போ ரீசெண்டாக 100வது சேட்டலைட்டை வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி. நம்ம இந்தியன் ISRO வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இப்போ அந்த விண்வெளிக்கு போன பிறகு அந்த சேட்டலைட் வந்து பூமியை வலம் வந்துக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. அது எப்படி ஃபியூவல் எதுவுமே இல்லாமல் வருஷக்கணக்காக அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் அதை வந்து அந்த வட்டப்பாதையில் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னோம்னா, அது அதே வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து அந்த சுற்றுப்பாதை வேகம், அதாவது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதுக்குள்ள ஃபார்முலா இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது இங்கே இருக்குது. அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 2 மார்க் கேள்வியில் கேட்கலாம். இப்போ ராக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், உதாரணத்துக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம பண்ணுறது வந்து அதை அங்கே போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுது. அது அந்த வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்தது எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் ஒரு ஆர்பிட், அதாவது சுற்றுப்பாதையில் வந்து அது விடணும். அந்த சுற்றுப்பாதை வந்து வளிமண்டலத்தை விட்டு வெளியில் இருக்கு. அப்போ அங்கே வேக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட் வந்து அந்த வளிமண்டலத்தை விட்டு வெளியேறி போகணும். இப்போ வெளியேறி போகிறத வந்து இந்த வளிமண்டலம் வந்து அதோட அழுத்தம் வந்து இதை உள்நோக்கி தான் தள்ளும். அந்த அழுத்தத்தையும் தாண்டி இது வெளியில் போகணும். அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம், வெலாசிட்டி கொடுத்தாதான் அது வந்து இந்த பூமியிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போகும். அந்த வெலாசிட்டி தான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அதோட டெஃபினேஷன், வெலாசிட்டி அட் விச் ராக்கெட் ஆர் ஆன் ஆப்ஜெக்ட் எஸ்கேப் ஃப்ரம் எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 11.2 km/s அட் எர்த் சர்ஃபேஸ். ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர் போயிடணும். அது அவ்வளோ தூரம் போனால் தான் அது வந்து பூமியோட வளிமண்டலத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில் போகும். அதே மாதிரி திரும்பி ரீஎன்ட்ரு, அதில் வெளியில் போனது திரும்பி உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேகம் வேணும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இங்கேருந்து ஆட்கள் அனுப்புறாங்க, திருப்பி உள்ள வர்றாங்க. அப்போ அது வளிமண்டலத்த விட்டு வெளியில போகணும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டோட வேகம் வந்து 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் இருக்கணும். திரும்பி உள்ள வரும்போதும் ஒரு குறிப்பிட்ட வேகம் இருந்தா தான் அது உள்ள வர முடியும். இல்ல அப்படின்னா, ஒரு பலூன் மேல கல்ல தூக்கி போட்டோம், ஒரு சின்ன பொடி கல்ல தூக்கி போட்டோம்னா, அந்த பலூன் மேல பட்டு அந்த கல்லு வந்து திரும்பி நம்ம மேல தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திரும்பி வரும்போது வேகம் கம்மியா இருந்தது அப்படின்னா, உள்ள நுழையாது. நம்ம பூமிய சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலம் என்ன செய்யும் அப்படின்னா, பலூன் மாரி அத வெளியில தள்ளி விட்டுரும். அப்போ திரும்பவும் பூமிக்குள்ள அது நுழையவே முடியாது, அந்த விண்கலம். அப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டார் லைனர் இப்போ நம்ம நாசா வந்து அனுப்பிய விண்கலம் வந்து கொண்டு போய் விடும்போதே ப்ராப்ளம். திரும்பி வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து திருப்பி கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே இருக்கிறாங்க. பிப்ரவரில தான் கூட்டிட்டு வரப்போறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த எஸ்கேப் வெலாசிட்டின்றோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இது எல்லாமே இங்க இருக்குது. மிச்சத பார்த்து படிச்சுக்கோ. கிளாஸ்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்கே குடுத்திருக்கு. நவம்பர், டிசம்பர் 2023. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு டேட்டாவ எழுதிடுறோம். த்ரோட் ஏரியா. நாசிலோட த்ரோட் ஏரியா ஏ ஸ்டார். ஸ்டார்ன்றது கிரிட்டிக்கல் கண்டிஷன். த்ரோட்டுக்கு நம்ம இப்படி தான் சொல்லுவோம். இது 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 2 வந்து மேல போகணும். ஐ மீன் சூப்பர் ஸ்கிரிப்ட். சென்டிமீட்டர் ஸ்கொயர். அத மீட்டர் ஸ்கொயரா மாத்திக்கிறோம். அதனால 10⁻⁻4 பெருக்கிர்றோம். அது இந்தா குடுத்திருக்கு. அடுத்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் ஐஎஸ் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷன் ஃபார்முலாவும் நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூம்ல அந்த ஃபார்முலா இருக்கு. அத பார்த்து படிச்சுக்கோ. அதோட வேல்யூ குடுத்துட்டாங்க. அதோட யூனிட் வந்து செகண்ட். அடுத்து கம்பஷன் சேம்பர் பிரஷர். உள்ள வந்து ராக்கெட் மேல போகுது அப்படின்னா, உள்ள எரிபொருள் வந்து எரியுது. எரிஞ்சது அப்படின்னா, அதுல வந்து ப்ராடக்ட் ஆஃப் கம்பஷன் ஸ்மோக் மாரி வருது. அதோட பிரஷர் P0 வந்து 25 பார்ன்னு இங்க குடுத்துருக்காங்க. கம்பஷன் சேம்பர் பிரஷர். ஸோ பார வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரா மாத்திக்கிறோம். அதனால 10 பவர் 5ஆல பெருக்கிக்கிட்டோம். அடுத்து வெயிட் ஃப்ளோ ரேட் ஆஃப் கேஸஸ் W.P. எவ்வளவு எடை ஒரு செகண்டுக்கு போகுது அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. 44.145 நியூட்டன் பெர் செகண்ட். இந்த டேட்டாவெல்லாம் எழுதின பிறகு ஒவ்வொன்னா அவங்க கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4. இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கப்படம். இந்த போர்ஷன் தான் நாசில். இதுதான் கம்பஷன் சேம்பர். இந்த கம்பஷன் சேம்பருக்குள்ள தான் இது எரிஞ்சு இந்த பிரஷர் 25 பார் உருவாகுது. இந்த முன்பகுதி வந்து ஊசியா இருக்குது. இது வந்து அந்த ஷாக்க குறைக்கிறதுக்காக வேவ் ஆங்கிள் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம 3rd யூனிட்ல. அதுக்காக இந்த மாரி ஷார்ப்பா குடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு விளக்கப்படம். இந்த படத்த வந்து நம்ம வரையணும்னு அவசியம் கிடையாது. ஆ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. கிளாஸ்ல அத சொல்லியிருக்கிறேன். திரும்ப ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இங்க குடுத்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கு. அத கண்டுபிடிப்போம். த்ரஸ்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா C சஃபிக்ஸ் F அதுக்குள்ள ஃபார்முலா F த்ரஸ்ட் P0ன்றது கம்பஷன் சேம்பர் பிரஷர். A ஸ்டார்ன்றது நாசிலோட த்ரோட் ஏரியா. அப்போ இதுல P0 A ஸ்டார் குடுத்துருக்காங்க டேட்டாவா. F குடுக்கல. A ஸ்டார் குடுத்துருக்கு. P0 குடுத்துருக்கு. F குடுக்கல. இப்ப F கண்டுபிடிச்சா தான் நம்ம பண்ண முடியும். அப்ப F கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க குடுத்திருக்கக்கூடிய மிச்ச டேட்டால இருந்து நம்ம F கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, IS. இந்த ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்றத டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இத பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த F கண்டுபிடிக்க போறோம். ஐஎஸ்க்குள்ள ஃபார்முலா வந்து F/W.P. இந்த W.P அப்படின்றது வந்து வெயிட் ஃப்ளோ ரேட் ஆஃப் கேஸஸ். அது எவ்வளோன்னு குடுத்துருக்கு. ஐஎஸ் வேல்யூ குடுத்துருக்கு. அப்ப F வந்து இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். F கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அதுல இருந்து நம்ம CF 1.25 அது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் தான். அதனால யூனிட் கிடையாது. ரெண்டாவதா என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ப்ரொப்பல்லண்ட் வெயிட் ஃப்ளோ கோஎஃபிஷியன்ட். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா,
C suffix W equal to W dot P divided by P naught A star. இந்த மூணு குவான்டிட்டியுமே இங்கே டேட்டாவா கொடுத்தாச்சு டைரக்டா. இந்த மூணு. அப்போ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் 44.145 நியூட்டன் per செகண்ட். இங்கே 25 into 10 power 5. அது பாரில் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக 10 power 5ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறதுக்காக. எதுக்காக நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றுறோம் அப்படின்னா இந்த W டாட் பி நியூட்டனில் இருக்குது இந்த வேல்யூ. அதனால கீழே உள்ளது நியூட்டனில் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ ஸ்டார். ஸோ ஏ ஸ்டார் வந்து 18 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஆனால் நம்ம 10 பவர் -4ஆல் பெருக்கி மீட்டர் ஸ்கொயராக மாற்றிருக்கிறோம். எதுக்காக மீட்டர் ஸ்கொயராக மாற்றிருக்கிறோம் அப்படின்னா இந்த கம்பஷன் சேம்பர் ப்ரெஷரை நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு போடுறோம். அதனால அதை மாற்றிருக்கு. அதை போட்டோம் அப்படின்னோம்னா இந்த வெயிட் ஃப்ளோ கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து யூனிட் வந்து பெர் செகண்ட். கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே அதோட யூனிட் வந்து பெர் செகண்ட். ஸோ 2 கண்டுபிடிச்சாச்சு. 3வது ஸ்பெசிஃபிக் ப்ரொப்பலண்ட் கன்சம்ஷன், அதாவது எவ்வளவு ப்ரொப்பலண்ட்டை அது கன்சியூம் பண்ணும் அப்படின்றது. இப்போ ஷார்ட் ஃபார்மில் எஸ்பிசின்னு கொடுத்துருக்கு. அதுக்குள்ள ஃபார்முலா இது W டாட் பி டிவைட் பை எஃப். W டாட் பி வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கு. எஃப்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா வந்துருச்சு. அடுத்தது கடைசி சப்டிவிஷன் கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டி. கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டிக்கு நம்ம ஒரு 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம். இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. 1 2 3 4. இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக் வெலாசிட்டி தான். இதில் நம்ம எதை யூஸ் பண்ணினாலும் கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த G டிவைடட் பை CW. ஏன்னா C சஃபிக்ஸ் W நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. G வேல்யூ கான்ஸ்டன்ட் 9.81. அதனால் அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்குள்ள எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம். இது நவம்பர் டிசம்பர் 2023 கேட்டது. ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிடுறோம். ஃப்ளைட் டு ஜெட் ஸ்பீடு ரேஷியோ 4th யூனிட்ல டிஸ்கஸ் பண்ண ஏற்கனவே சிக்மா. அது U/CJ அது கொடுத்தாச்சு. அடுத்து எஃபெக்டிவ் ஜெட் வெலாசிட்டின்றது CJ அது கொடுத்தாச்சு. ஆக்சிடைசர் ஃப்ளோ ரேட், இது ராக்கெட் அப்படின்றதுனால ஆக்சிஜனை வந்து இங்கேருந்து கொண்டு போகணும். எரிபொருள் எரியும் போது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆக்சிடைசர் உள்ள போகணும், அவ்வளோ உள்ள போனால் தான் வந்து அந்த எரிபொருள் ஃபுல்லாகவே எரியும். அது எவ்வளோன்றது கொடுத்துருக்கு. ஒரு செகண்டுக்கு 3.4 கிலோ ஆக்சிடைசர் வந்து உள்ள போகுது எரிபொருள் எரிகிறதுக்காக. சரி, ஃபியூவல் ஃப்ளோ ரேட். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஃபியூவல் போகுது அப்படின்னா 1.2 கிலோ. அப்போ 1.2 கிலோ ஃபியூவல் எரிகிறதுக்கு 3.4 கிலோ ஆக்சிடைசர் தேவை. அது அந்த ஆக்சிடைசர்ன்றது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அடுத்தது ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் ப்ரொப்பலண்ட். அதுக்கு சிம்பிள் வந்து Q சஃபிக்ஸ் ஆர். ஹீட்டிங் வேல்யூ அப்படின்றது கலோரிஃபிக் வேல்யூ மாதிரி. 1 கிலோ எரிபொருளை எரிச்சா அது நமக்கு எவ்வளவு ஹீட்டை கொடுக்கும், வெப்பத்தை கொடுக்கும். வெப்பம் வந்து நமக்கு யூனிட் வந்து ஜூல்ஸ். இங்க அவங்க 2250 கிலோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பெர் கிலோகிராம் அப்படின்னா 1 கிலோவை எரிச்சோம் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 2250 கிலோ ஜூல் வெப்ப ஆற்றல் கிடைக்கும். அப்போ இந்த கிலோ ஜூல்ஸை வந்து நம்ம ஜூல்ஸா மாத்திக்கிறோம். இப்போ என்ன பண்றோம், இதை 1000ஆல பிரிக்கிறோம். கிலோ ஜூல்ஸை ஜூலா மாத்தோம்னா 1000ஆல பிரிக்கிறோம். அடுத்தது இந்த இதுலயும் வந்து 5 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. கால்குலேட் த ஃபாலோயிங் 1 2 3 up to 5. இப்போ ஒவ்வொன்றா அது எப்படி சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து த்ரஸ்ட். இந்த த்ரஸ்ட். ஸோ த்ரஸ்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா F ஈக்குவல் டு m.P CJ. போன இதில் ஃபுல்லாக m.A பார்த்தோம், இங்கே m.P பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து m.Pன்றது ப்ரொப்பல்லண்ட், அங்கே வந்து m.Aன்றது ஏர் இன்ட்டு CJ. ஸோ CJ அப்படின்றது வந்து எஃபெக்டிவ் எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி இல்லை ஜெட் வெலாசிட்டி. அப்போ இங்கே மட்டும் ஏன் m.P அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ராக்கெட்டில் நமக்கு
எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னா, நாசில் தான் இருக்கும். அப்போ நாசில் வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஹை வெலாசிட்டியில் வெளியில் அந்த ப்ரொப்பலன் எரிஞ்சு வந்த புகையை வெளியே தள்ளணும். அதான் அந்த சிஜே. எம்டாட் பின்றது வந்து ப்ரொப்பலண்ட் எவ்வளோ வெளியில் வருது அப்படின்றது. இந்த எம்டாட் பி அப்படின்ற டேட்டா வந்து இங்கே கொடுக்கல. ஆனால் அந்த எம்டாட் பின்றது என்னது? இந்த ஆக்சிடைசரும் இந்த ஃபியூவல் ஃப்ளோரைட் ரெண்டும் கலந்தது தான் எம்டாட் பி. ரெண்டும் கலந்து எரிஞ்சிருது, அது புகையா மாறி இருக்கு. அப்போ எம்டாட் பி ஈக்குவல் டு எம்டாட் எஃப் பிளஸ் எம்டாட் ஓஎக்ஸ். ஆக்சிடைசர், இது வந்து ஃபியூவல். ரெண்டையும் கூட்டினோம்னா இங்கே வந்துடுது. ஸோ இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5520 நியூட்டன். ஸோ எம்டாட் பி கொடுக்கல அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ஃபியூவல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டும் கலந்தது தான் நமக்கு கிடைக்க போகுது. அது ஆக்சுவலாக எரிஞ்சிருது. எரிஞ்சாலும் அதோட மாஸ் நிறை வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். அதனால அது அப்படியே வச்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து இந்த ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ். ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அப்படின்றது ஐ சஃபிக்ஸ் எஸ். போன ப்ராப்ளத்திலே பார்த்தோம். அதுக்கு ஃபார்முலா எஃப் டிவைடட் பை டபிள்யூ டாட் பி. போன ப்ராப்ளத்தில் ஐஎஸ் கொடுத்துருந்தாங்க, டபிள்யூ டாட் பி கொடுத்துருந்தாங்க, எஃப் கண்டுபிடிச்சோம். பட் இந்த ப்ராப்ளத்தில் எஃப் கொடுத்துட்டாங்க, டபிள்யூ டாட் பி கொடுக்கல, ஐஎஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டபிள்யூ டாட் பிக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா எம் டாட் பி இன்ட்டு ஜி. அதாவது நிறைய முடுக்கம், அந்த புவியீர்ப்பு விசை முடுக்கத்தால் பெருக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எடை கிடைச்சிடும். ஸோ அப்போ எடை வந்து மாஸ் இன்ட்டு ஜி. இந்த எஃப் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸு 122.32 செகண்ட். அடுத்து மூணாவது வந்து ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சி. ஸோ ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா 2 சிக்மா டிவைடட் பை 1 + சிக்மா ஸ்கொயர். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கூகுள் கிளாஸ் ரூம்லேயும் இருக்குது. ஸோ இப்போ சிக்மா வேல்யூ கொடுத்துருக்கு. அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடச்சிருது. அடுத்தது வந்து தெர்மல் எஃபிஷியன்சி, 4வது சப்டிவிஷன். தெர்மல் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா இருக்குது. சிஜே ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் கியூஆர். ப்ராப்ளத்தில் சிஜே கொடுத்துருக்கு. ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் த ப்ரொப்பலண்ட் கொடுத்துருக்கு. யூ ராக்கெட்டோட வேகம் கொடுக்கல. யூன்றது ராக்கெட்டோட வேகம். நம்ம யூன்றது ஜெட் ஸ்பீடு, சாரி ஏர்கிராஃப்ட் ஸ்பீடு, ஏரோப்ளைன் ஸ்பீடுன்னு படிச்சிருக்கோம் 4th யூனிட்டில். இங்கே ராக்கெட்டு, அப்போ ராக்கெட்டோட ஸ்பீடு. யூ வேல்யூ கொடுக்கல. ஆனால் கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து அந்த யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எந்த டேட்டா கொடுத்துருக்கு? சிக்மா கொடுத்துருக்கு, சிஜே கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு தெரியும் சிக்மா ஈக்குவல் டு யூ பை சிஜே. சிக்மா வேல்யூ கொடுத்துருக்கு, யூ வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ சிஜே கண்டுபிடிச்சிடலாம் இந்த வேல்யூ. இப்போ இந்த தெர்மல் எஃபிஷியன்சி இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா 53.51% கிடைக்கும். இப்போ ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஓவரால் எஃபிஷியன்சி ஈட்டா ஓ ஈக்குவல் டு ஈட்டா பி இன்ட்டு ஈட்டா டிஹெச். ஸோ இது பின்றது ப்ரொப்பல்சிவ் எஃபிஷியன்சி, டிஹெச்ன்றது தெர்மல் எஃபிஷியன்சி. அப்போது இந்த இதையும் இந்த 98ஐயும் 53ஐயும் பெருக்கிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஈக்குவல் டு 52.47. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயும் நம்ம 5 சப்டிவிஷனை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ப்ராப்ளம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 10 அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின். நம்ம அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதியாச்சு. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கேஸஸ். இதில் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கேஸஸ்னே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் இன்ஜின் எஜெக்ட்ஸ் மாஸ் அட் எ ரேட். ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது ஏரோப்ளைன் கிடையாது, விண்வெளிக்குள்ளே போயிடுது. எஜெக்ட்ஸ் மாஸ் அட் எ ரேட். எஜெக்ட்ஸ் மாஸ் அப்படின்னா இந்த ராக்கெட் ஏவுதளத்துலலாம் பார்த்துருப்பீங்க. விண்வெளி ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து பரப்புறதுக்கு முன்னாடி கீழே அப்படியே புகையாக வரும். அந்த புகைன்றது என்னது? இன்ஜின்குள்ளே, அந்த ராக்கெட் இன்ஜினுக்குள்ளே இருந்து வெளியில் வருது. அதுதான் எஜெக்ஷன், வெளி தள்ளுறது. அப்போ அது டைரெக்டாக ப்ரொப்பலண்ட் எம் டாட் பி. போன ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க? எம் டாட் எஃப், அதாவது ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, ஆக்சிடைசர் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டி எம் டாட் பி கண்டுபிடிச்சோம். பட் இங்கே டேரெக்டாக அவங்க எம் டாட் பி கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்கு, நாசில் எக்ஸிட் ப்ரெஷர் கொடுத்துருக்கு, எக்ஸிட் ஏரியா, நாசிலோட எக்ஸிட் ஏரியா கொடுத்துருக்கு, ஆம்பியன் ப்ரெஷர். ஆம்பியன் ப்ரெஷர் அப்படின்னா
சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அழுத்தம். இது வேக்யூம்னு ப்ராப்ளத்துல லாஸ்ட் வேர்டு குடுத்திருக்கு. அது வேக்யூம்ல வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் 0. இப்போ கேட்டிருக்கத கண்டுபிடிக்க போறோம். என்ன கேட்டிருக்கு? வாட் இஸ் த த்ரஸ்ட்? ஒரே ஒரு கேள்வி தான். ஏன்னா 2 மார்க் கொஸ்டின். த்ரஸ்ட் மட்டும் என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ த்ரஸ்ட்டுக்கு ஃபார்முலா இதான். நம்ம போன இதில் ஜெட் இன்ஜின் படித்தோம்ல 4th யூனிட்ல அந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் m.p இங்கே கொடுத்துருக்கு, சிஇ கொடுத்துருக்கு, பிஇ கொடுத்துருக்கு, ஏஇ கொடுத்துருக்கு, பிஏ கொடுக்கல. ஆனால் வேக்யூம் அப்படிங்கிறதுனால அது நம்ம 0 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். வேக்யூம் அப்படிங்கிறதுல 0 அசியூம் இல்லை, வேக்யூமில் 0 தான். ஸோ அப்போ இதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த பிஏக்கு வேலை 0, அப்போ இதுவே கேன்சல் ஆகிடும். F equal to 96,500 நியூ. இது 2 மார்க் கேள்வியில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு 2 மார்க் ப்ராப்ளம், சாரி, இன்னொரு 2 மார்க் ப்ராப்ளம்ல இது வந்து 15A 15A2 பெரிய கொஸ்டின் தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் திங் டேட்டா எழுதுறது. த்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 9 kN with 3.5 kg of propellant flow rate. ஸோ propellant flow rate அப்படின்றது வெளியில் வரக்கூடியது. propellant flow rate வந்து 3.5. ஹீட்டிங் வேல்யூ ஆஃப் த ஃபியூவல் QF. போனால QRன்னு யூஸ் பண்ணியிருந்தா இங்கே QF ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், ஆர்னு யூஸ் பண்ணேன், இல்லை QF அப்படின்றது. ஃபியூவல் அப்படின்றதுனால QFன்னு போட்டேன். அங்கே வேற நோட்டேஷன் கொடுத்துருக்குறேன், இங்கே வேற நோட்டேஷன் கொடுத்துருக்குறேன். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணு, தப்பு கிடையாது. இதெல்லாமே கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா கால்குலேட் த ஜெட் வெலாசிட்டி, ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி. 3 சப்டிவிஷன் தான். ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஜெட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜெட் வெலாசிட்டி அப்படின்றது நமக்கு சிஜே, எஃப் நமக்கு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு, m.p இங்கே கொடுத்துருக்கு, சிஜே மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ சிஜேன்றது ஜெட் வெலாசிட்டி. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கு அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு u/cj அப்படின்ற ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். பட் இங்கே வந்து சிக்மா வேல்யூ கொடுக்கல, ஃப்ளைட் ஸ்பீடு கொடுத்துருக்கு, ஆனால் சிக்மா வேல்யூ கொடுக்கல. அப்போ அந்த ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு u/cjவை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே த்ரஸ்ட் எஃப் கொடுத்துருக்கு, அதனால எஃப் ஈக்குவல் டு m.p இன்ட்டு சிஜே. இப்போ இதுலேருந்து சிஜே ஜெட் வெலாசிட்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சப்ஸ்டியூட் பண்ணி. டைரக்ட் சப்ஸ்டியூஷன், எஃப் வேல்யூ இந்த இருக்குது, m.p இந்த இருக்குது, அப்படி கொடுத்துரும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் கேட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் ஐஎஸ் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எஃப் டிவைடட் பை w.p. எஃப் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு, நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். w.p கொடுக்கல, பட் மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்கு. இப்போ w.p ஈக்குவல் டு m.p இன்ட்டு g சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்கு? ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ அந்த ஓவரால் எஃபிஷியன்சி, சாரி, ப்ரொபல்சிவ் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு சிக்மா பி இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னு போன ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலா பார்த்தோம். சிக்மா வேல்யூ ஈக்குவல் டு, நான் சிக்மா வேல்யூ கொடுக்கல, அப்போது சிக்மா ஈக்குவல் டு யூ டிவைடட் பை சிஜே. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 0.16 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து ஈட்டாபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். தெர்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா இது. இந்த கியூஆர் வேல்யூ, நான் அதுதான் போன ஸ்லைடில் QFன்னு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், ஆக்சுவலாக QRன்னு போடணும், அதில் டைப்பிங் மிஸ்டேக். சிஜே வேல்யூ நமக்கு தெரியும், யூ வேல்யூ தெரியும். அப்போ தெர்மல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈட்டாபி இன்ட்டு ஈட்டா டிஹெச் ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 30.19. ஆக்சுவலாக ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது ஓவரால் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்கு. பட் இந்த ஓவரால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த வேல்யூஸ் வேணும். அதுக்காக இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வந்து இங்கே ரிவைஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸில் சால்வ் பண்ணியிருக்கிறோம். உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கும் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கும் ஊடால நியர்லி
2 மந்த்ஸு கூட இருக்குது. 2 1/2 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ கிளாஸ்ல படிச்சது ஒரு வேள மறந்திருக்கலாம். அத ரிவைஸ் பண்றதுக்காக தான் இந்த மாரி குடுத்துருக்கிறேன். எதுவும் டவுட் வந்துச்சுன்னா, இதில பார்த்து தெரிஞ்சுக்கோ. வீடியோவ பாஸ் பண்ணியோ, எப்படியோ பார்த்து படிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.